ஹை! உடம்பு சரியாதப்போ தான் நமக்கு இந்த மாதிரி சாதம்லாம் ஞாபகத்துக்கே வரும். கோல்டு, காஃப் 4 நாளா. சரி, பூண்டு மிளகு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். நிறைய பூண்டு எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா சட்டுன்னு வந்து நமக்கு க்யூர் கொடுக்கும். இந்த மாத்திரையெல்லாம் போடுறத விட இதெல்லாம் அவ்வளோ நல்லது. மிளகு பொடி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ பூண்டை வந்து நசுக்கிக்க போகிறேன். ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க இந்த பூண்டு மிளகு சாதம். நானே வேறு மாதிரி கூட பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு, மிளகா, அதெல்லாம் கடலப்பருப்பு அதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு தனியா இதை நல்லா வறுத்துன்ட்டு பூண்டை நல்லா வறுத்துன்ட்டு அதை எல்லாத்தையும் பொடி பண்ணி அதை சாதமாக கூட கலக்கலாம். நான் இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ணுன்னு தோணித்து. இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பூண்டு வந்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக வாயில் நல்லா ஃப்ரை ஆகி எனக்கு வாயில் கிடச்சிதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் பூண்டு அந்த மாதிரி பிடிக்காதவா என்ன பண்ணலாம் அப்படின்னா பவுடராக அரைச்சி வச்சுன்ட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் வந்து பூண்டை எடுத்துன்ட்டு நல்லா வந்து இது பண்ணிட்டேன். இது நாட்டு பூண்டு இல்லை, நல்லா வந்து உரித்து எடுத்துன்ட்டு நல்லா வந்து ஒரு கல்லில் போட்டு இடித்து எடுத்துட்டுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அரைச்ச மாதிரி பேஸ்ட் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணாமல் இடிச்சுன்னு தான் இருக்கேன். வாணலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் நெய்யும் விட்டுருக்கேன். நான் யூஸ்வலாக நெய் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவேன். நமக்கு அந்த நெய் வாசனை இல்லை அப்படின்னா எதுவுமே இறங்காது. ஸோ வாணலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய், நெய் ரெண்டும் எடுத்து விட்டுன்ட்டு யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சுட்டுருக்கேன். சீரகம் வேணும்னா நீங்கள் மிளகு கூடயே பொடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பொடி பண்ணல. நான் சீரகம் வந்து தாளிக்கும் போது போட போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். ஆவின் நெய் தான் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். இந்த எப்போ பார்த்தாலும் இந்த நெய் வந்து ஆவின் நெய் வாங்கிறது. எங்கள் அம்மா இருந்த காலத்துலலாம் நாங்கள் வந்து வெண்ணெய் தாம்பரமில் பாலகிருஷ்ணான்னு ஒரு கடை இருக்குது. சின்ன கடை தான். அங்கே ஊத்துக்குழி வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை வாங்கின்னு வந்து எங்கள் அம்மா காய்ச்சுவா. இந்த மாதிரி நெய்யெல்லாம் டப்பாவில் வாங்கினதே கிடையாது. ஆனால் எனக்கெலாம் அவ்வளோ பொறுமை இல்லை. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டப்பா வாங்க ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி அந்த நெய் வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கலரே இருக்காது. எல்லோ கலரில் வெள்ளை வெளியில்னு இருக்கும் அந்த நெய். எண்ணெய் காஞ்சிடுத்து. இப்போ தாளிக்கிற சாமான்லாம் போட்டு தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிள் தான். அந்த பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். செவக்க வதக்கிக்கணும் பூண்டை. அப்போ தான் அந்த பச்சை வாசனை இருக்காது சாப்பிடும்போது. கடுகு போட்டுண்டாச்சு, கடலைப்பருப்பு போட்டுண்டாச்சு. கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வாயில் வரும்போது. அப்புறம் உளுத்தம்பருப்பு, சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்ட உடனேவே உங்களுக்கு ஒரு ஏதோ நான் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி ஒரு சேஞ்ச் இருக்கும். எனக்கே அப்படி தான் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலலாம் சுட சுட இந்த சாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த த்ரோட் வந்து ரிலீவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மாத்திரை சாப்பிட்றத விட இந்த மாதிரி கை வைத்தியம்லாம் வந்து நம்மளால் முடிஞ்சது வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எனக்கு 2-3 நாளாக த்ரோட் இன்ஃபெக்ஷனாகவே இருந்துட்டுருக்கு. நான் இது சாப்பிட்றேன். அப்புறம் பனங்கல்கண்டு போட்டு பால் குடிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது வீட்டில் இஞ்சி கொதிக்க வச்சு அதில் தேன் கலந்து குடிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணோன்னா மாத்திரை சாப்பிடாம டக்குன்னு க்யூர் ஆகிடும், ரிலீஃப் ஆகிடும் இந்த கோல்டு. கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா தாளிச்சுன்றது வந்து இதுவாகிட்டுருக்கு, பொரிஞ்சுட்டுருக்கு. இது பொரிஞ்சோடனே நம்ம பூண்டு வச்சுட்டுருக்கோம்ல, வெங்காயம்லாம் போட வேண்டாம் இந்த ரைஸ்க்கு. பூண்டு பெப்பர் மட்டும் போட்டாலே அவ்வளோ அமோகமாக இருக்கும். இதுக்கு வெங்காயம்லாம் தேவையே இல்லை. திருப்பி வெங்காயம் ரொம்ப குளிர்ச்சி உள்ளே போட்டால், அதனால் அதை போடாமல் இருக்கிறதே நல்லது தான். அப்படி வேணுங்கிறவா வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். ஆனால் நான் போடல. ஒரு சொட்டு பெருங்காயம் போட்டேன். அப்புறம் ரைஸ் கலக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அந்த எண்ணெயிலே பூண்டு நல்லா வதங்கி வரணும். இப்போதைக்கு இந்த பூண்டுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ வந்து நம்ம கலரிண்டே இருக்கணும்.
ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு சாப்பிட்றதுக்கு. கோல்டுலாம் இருக்கும்போது வாய்க்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ பிடிக்கும் நமக்கு, பிடிச்சி சாப்பிடுவோம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவாளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அந்த பூண்டு ஃப்ளேவர். இந்த பூண்டு வதக்கின்னு இருக்கல்ல, இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுருக்கேன் இப்போது. சும்மா கொஞ்சோண்டு உப்பு. ரைஸ் போட்டு கலக்கும் போது அந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கணும். ஏன்னா அந்த ஒயிட் கலர் போய் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் ரைஸில் சாப்பிடும்போது. அவ்வளோதான், நல்லா ப்ரௌனாக எடுத்து பாருங்கள். இப்போ பூண்டு நல்லா வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பூண்டு நல்லா வதக்கிட்டு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ண வேண்டியதுதான். பெப்பர் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகா அப்படிலாம் எதுவுமே போடல இந்த ரைஸில். இதோட காரம் வந்து வெறும் பெப்பர் மட்டும்தான். அது தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் சரியாகும் கோல்டு. மிளகா அப்படி போட்டு காரத்தை போட்டோன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் பெப்பர் வந்து மட்டும்தான் காரத்துக்கு. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி எடுத்து பூண்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக எடுத்து இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லைட்டாக வதக்கிண்டே இருக்கேன் நான். இந்த பாண்லியில் பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா பச்சை பச்சையாக பூண்டு வாயில் வந்ததுன்னா பிடிக்காதில்ல, அதுக்காக தான் இதை நல்லா வதக்கிக்கிறோம். கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா வதக்கிக்கிறேன். போதும், நல்லா வதங்கிடுத்து. இதுக்கு மேலே இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதங்கிடுத்து. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து தனியாக நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன், வடித்து வச்சுருக்கேன். அதை ரைஸ் ஆட் பண்ணிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான பெப்பர் போட்டு உப்பும் போடணும். ஏன்னா நம்ம உப்பு வந்து இந்த பூண்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம், சாதத்துக்கு போடலை. நான் சாதத்துலலாம் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், எனக்கெலாம் அந்த பழக்கம் கிடையாது. ஸோ பெப்பர் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பெப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு அது கோல்டு சரியாகணுங்கிறதுக்காகவே நல்லா ஜாஸ்தியாக போட்டிருக்கேன், தூக்கலாக போட்டிருக்கேன் பெப்பர். வேறு எந்த காரமும் இதில் இல்லை. அந்த பூண்டோட காரம் பெப்பர் காரம் தான், வேறு எதுவும் இதில் இல்லை. அதனால் போட்டிருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுது. ஒரு கலர் நல்லா கலரி இறக்க வேண்டியது தான். அருமையாக இருக்கும் இந்த சாதம். அப்படியே சுட சுட சாப்பிட்டா அந்த தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்கும் கோல்டு வந்துக்கப்போ. சும்மா டாக்டர்கிட்ட போய் கண்ட மாத்திரையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமல் நம்மளால் முடிஞ்ச கைவைத்தியம் நம்ம பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கணும். அவ்வளோதான். நமக்கு உணவே மருந்துன்னு சொல்கிற மாதிரி நமக்கு கிச்சனில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் பாதி ஐட்டம்ஸ் வந்து நமக்கு மருந்து தான். அதை யூஸ் பண்ண கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சாலே ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. இப்போ பார்த்திங்களா அந்த ரைஸோட கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நம்ம போட்ட மஞ்சப்பொடி, பூண்டு, பெப்பர் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த ரைஸ்க்கு. அப்படியே சாப்பிட்டா இட்ஸ் லைக் வாவ், அவ்வளோ நல்லா இருந்தது சாதம். வாய்க்கு தொட்டுக்கு கூட எதுவும் வேணாம், அப்படியே சாப்பிட்டுலாம் போல். ஒரு ஸ்பூனை போட்டு சாப்பிட்டதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. நான் தொட்டுன்னு கூட எதுவுமே சாப்பிடல, அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டுட்டு ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுன்னு சுட சுட சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே இதை வதக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நல்லா ரெடியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாதத்தை. இது என் ஸ்டைலில் பூண்டு மிளகு சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்க் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.